வழக்கறிஞர் திரு அஸ்வத்தாமன் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அறம் காக்க கூடியிருக்கிற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்தி இறந்தாரோடு ஒப்பர் நிலத்து என்று வள்ளுவர் சொல்லுகிற துறவிகளுடைய பெருமைகளை போட்டுகிற இந்த குறளை இப்பொழுது ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், மேடையில் நடுநாயகமாக அமர்ந்திருக்கக்கூடிய சுவாமி மோக்ஷ வித்யானந்த சரஸ்வதி சுவாமிகள் அவர்களை வணங்கி, விவேகானந்தர் அவர்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி ஒன்று சொல்லுவார். நான் பேசுவதில் ஏதாவது நல்லது இருக்கிறது என்று, நான் செயல்படுவதில் பேசுவதில் ஏதாவது நல்லது இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் அதற்கு என்னுடைய குரு ராமகிருஷ்ண பரமஹம்சரை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் செய்வதில் பேசுவதில் ஏதாவது தவறு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு என்னை பொறுப்பாக்கி கொள்ளுங்கள் என்று. அதுபோன்று என்னுடைய வழிகாட்டியாக, என்னுடைய பிரச்சாரக்காக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ராமராஜாச்சார்ஜி அவர்களையும் வணங்கி, எனக்கு முன்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய தமிழகத்தில் இந்துக்களினுடைய போர் குரலாக இருக்கக்கூடிய இந்து முன்னணி அமைப்பினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய இளங்கோவன்ஜி அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நண்பர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நூல் வெளியீட்டில் 2 எழுத்தாளர்கள் கங்கா வித்யா அவர்களையும் எஸ் ராகவேந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு கொடுத்துக்கிறது 15 நிமிஷம் தான், அதனால் எல்லோருக்கும் தனித்தனியாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன். எனக்கு முன்பாக பேசும்பொழுது, இப்போ உங்களுக்கு முதல்ல உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இன்றைக்கி 2 புத்தகங்கள் வெளியிட்டிருக்காங்க. எத்தனை பேர் இந்த புத்தகத்தை பணம் கொடுத்து வாங்குவதற்கு யோசித்திருக்கிறீர்கள்? யோசிக்கல. கொஞ்சம் பேர் யோசிச்சிருக்கீங்க. நான் சொன்ன உடனே கொஞ்சம் பேர் கை தூக்குனீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ ஒரு 5 செகண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா யோசிச்சு சொல்லுங்கள், இந்த 2 புத்தகத்தை பணம் கொடுத்து வாங்கலாம் என்று நான் யோசித்திருக்கிறேன் என்பவர்கள் கை தூக்குங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னும் கூட சில பேர் கை தூக்கல. நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த புக்குடைய விலை 50 ரூபா சொன்னாங்க. இன்னொரு புக்கு எவ்வளோன்னு சொன்னீங்க? 100 ரூபா, 150 ரூபா. நீங்கள் இந்த மீட்டிங்க்கு வருவதற்காகவே இதை விட அதிகமாக செலவு பண்ணியிருப்பீங்க. உலகத்தில் 2 நல்ல பழக்கம் இருக்குங்க. ஒன்று, புத்தகங்களை வாங்குவது ஒரு நல்ல பழக்கம். 2வது நல்ல பழக்கம் என்ன அப்படின்னா, அந்த புத்தகங்களை படிப்பது. உங்களுக்கு குறைந்தபட்சம் அந்த முதல் நல்ல பழக்கம் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். விஜயபாரதத்தில் ஒரு சந்தா ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. அதில் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப குறைந்த தொகையை கட்டிட்டிங்கன்னா விஜயபாரதம் பதிப்பகத்தில் என்னென்ன புத்தகங்கள் வருதோ எல்லாமே நம்ம வீட்டுக்கு வந்துடும். அதை நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த புத்தகங்கள்லாம் வீட்டுக்கு வந்துடும். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த முதல் நல்ல பழக்கத்தை ஏற்படுத்துவதற்காக. நீங்கள் தமிழகத்தில் இருக்கிற அந்நிய நாட்டு சித்தாந்தவாதிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய இருப்பிடத்திற்கு பக்கத்தில் பெரிய பெரிய அட்டை போட்ட புத்தகங்களை எல்லாம் வைத்திருப்பார்கள். அதில் எதையாவது அவர்கள் படித்திருப்பார்களா என்று கேட்டால் கண்டிப்பாக படித்திருக்க மாட்டார்கள். நான் சொல்றது திராவிடம், கம்யூனிசம், இந்த மாதிரியான அந்நிய நாட்டு சித்தாந்தவாதிகள். சார், நீங்க எப்படி அவருக்கு படிச்சிருக்க மாட்டாங்கன்னு உறுதியா சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, படிச்சிருந்தா அவங்க அந்த சித்தாந்தத்தில் இருக்க மாட்டாங்க. ஈவே ராமசாமி அவர்களுடைய புத்தகத்தை எடுத்து அதில் இருக்கிற குறிப்புகளை நான் காட்டினேன் என்று சொன்னால் கோபப்படுபவர்கள் ஈவே ராமசாமியினுடைய சீடர்களாகத்தான் இருக்கிறார்கள். எப்படி எப்படி சொல்லுவீங்க? நான் சொல்லியா, உங்கால் சொல்லியிருக்காரு, ஏங்க அதெல்லாம் ஏங்க எடுத்து காட்டுறீங்க அப்படின்னு கோபப்படுறாங்க. அவர் பெரிய தலைவர்ன்றாங்க, அவருடைய புத்தகங்கள்லாம் அரசுடைமையாக்குங்க அப்படின்னு சொன்னா, ஐயோ அதெல்லாம் முடியாதுங்க, வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறிடும் அப்படிங்கிறாங்க. அப்போ பெரிய பெரிய அட்டை போட்டு பெரிய பெரிய புத்தகங்களை எல்லாம் அவர்களுடைய அலமாரிகளில் வைத்திருக்கிறார்களே. நீங்க அவங்களுடைய அலுவலகத்திற்கு போய் செல்லும் பொழுது அவ்வளவு பெரிய புத்தகங்களை எல்லாம் காட்சிப்படுத்தியிருக்கிறார்களே. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. நிறைய புத்தகங்கள் இருந்தால் அது ஒரு சித்தாந்தம் என்கிற ஒரு உணர்வை அவர்கள் ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள்.
நிறைய புக் இருக்குங்க. ஒரு புக் ஃபேருக்குள்ளே போனால் ஈவே ராமசாமியை பற்றி இத்தனை புத்தகங்கள் இருக்கிறது, எனவே அவர் ஒரு சிந்தனையாளராக இருக்கக்கூடும் அப்படின்னு ஒரு அனுமானத்தை எல்லாருக்கும் ஏற்படுத்தியிருக்காங்க. யாருமே அந்த புத்தகத்தை புரட்டி பார்த்தவர்கள் கிடையாது. கம்யூனிச தத்துவத்தில் இருப்பவர்கள் பலரும் கூட மூலதனம் புத்தகத்தையே படித்தது கிடையாது. மூலதனம் புத்தகத்தை படிச்சிருந்தா கூட அவங்களுக்கு செக்குலர் மார்க்ஸ் மதம் ஒரு ஓபியம் என்று சொன்ன மதம் கிறிஸ்தவம், அதை நேராக இந்து தர்மத்தோடு பொருத்தி பார்க்க முடியாது என்பது புரிந்திருக்கும். அப்போ குறைந்தபட்சம் இந்த புத்தகங்களை வாங்குகிற பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எனக்கு ரொம்ப வருஷமாக இந்த முதல் நல்ல பழக்கம் இருந்துச்சு. அப்புறம் ரெண்டாவது நல்ல பழக்கம் வந்துச்சு. 2017 2019 வரைக்கும் நான் ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணேன். ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்கிற ஒரு ஆசையில் அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது எப்படி. அப்படி ஒரு புத்தகத்தை எழுதணும் சொல்லிட்டு ஒரு 2 வருஷம் தொடர்ந்து ரிசர்ச். நான் அந்த காலகட்டங்களில் எவ்வளோ நேரம் படித்தேன், எவ்வளோ நேரம் தூங்கினேன் அதெல்லாம் தெரியாது. நிறைய விஷயங்கள் ரிசர்ச் பண்ணேன். கடைசி வரைக்கும் அந்த புத்தகத்தை இப்போ வரைக்கும் எழுதவே இல்லை. இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்கு. இவங்களெல்லாம் பார்த்தா பொறாமையாக இருக்கு. இந்த மாதிரி புத்தக வெளியீட்டு விழாவுக்கு எனக்கு அழைப்பு எழும்போதெல்லாம் எனக்கு ஒரு குற்றணுறு இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எழுதலையே அந்த புத்தகத்தை என்ன அப்படின்னு சொல்லி. நான் தொலைக்காட்சிகளிலும் மேடைகளிலும் பேசும்பொழுது சில புதிய சார் இதெல்லாம் எங்கே சார் படிச்சிங்கன்னு நிறைய பேர் கேட்பாங்க. இதெல்லாம் எங்கேயுமே இல்லைங்க, நான் எங்கெங்க படிக்கிறது, நான் எழுத போகிற புத்தகத்தில் இருக்கிற விஷயம் இதெல்லாம். இன்றைக்கு உங்களை ஒரு விஷயத்தில் நான் கன்வின்ஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். குறைந்தபட்சம் புத்தகங்களை வாங்குங்கள். விஜயபாரதம் பிரசுரத்தில் இந்த சந்தாவை கட்டுங்க. புத்தகங்களை வாங்கி உங்களுடைய அலமாரியில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் அதை படித்தே தீருவீங்க. ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கு மதங்களுக்குள்ளாக உரையாடல் என்கிற ஒரு தலைப்புலையும் அதற்கு இரும்பு ரதங்கள் என்கிற தலைப்பு, கிட்டத்தட்ட ரெண்டுமே ரிலேட்டட் புக்ஸ். பாகுபலி பார்ட் 1, பாகுபலி பார்ட் 2, கேஜிஎஃப் பார்ட் 1, கேஜிஎஃப் பார்ட் 2, அந்த மாதிரி. அப்போ இதில் ஒரு எளிமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரிலீஜியன், நான் பல இடங்கள்லையும் சொல்லிகிட்டே இருக்கிற ஒரு விஷயம், ரிலீஜியன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை மதம் என்று தமிழ்படுத்தியதே முதலில் தவறு. ரிலீஜியன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எங்க இருந்து வருதுன்னா, ரெலிகேர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில இருந்து வருது. ரெலிகேர் அப்படின்னு சொன்னா பைண்டிங், பிணைப்பு. ரிலீஜியன் என்கிற ஒரு வார்த்தைக்கான நிகரான வார்த்தை தமிழ் மொழியிலோ சமஸ்கிருதத்திலோ இல்லை. ஏன் என்று சொன்னால் ரிலீஜியன் என்கிற ஒரு கான்செப்ட் இந்த பாரத தேசத்தில் இல்லை. எங்கு தேவை இருக்கிறதோ அங்குதான் வார்த்தை உருவாகும். இன்னைக்கும் இங்கிலீஷ்ல போய் பாருங்க, கர்மாவுக்கு வார்த்தை கிடையாது, தர்மாவுக்கு வார்த்தை கிடையாது. கர்மாவுக்கு கர்மா தான், தர்மாவுக்கு தர்மா தான். இந்த ரிலீஜியன் என்கிற ஒரு வார்த்தையை நம்ம ரிலீஜியன் அப்படிதான் பயன்படுத்தி இருக்கணும். மதம் என்கிற வார்த்தையை ரிலீஜியன் என்கிற வார்த்தைக்கு பொருத்தி பார்த்தது நாம் செய்த வரலாற்று தவறு. மதம் என்கிற வார்த்தைக்கு கொள்கை என்றுதான் பொருள்படுத்த முடியுமே ஒழிய, பகவத்கீதை பாருங்க. இப்போ இந்த ரிலீஜியனுக்கு இந்த கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த கான்செப்ட் நம்முடைய பாரத தேசத்திற்கு புதிதான அந்நியமான ஒரு விஷயம். இங்க நான் பல நேரங்களில் யோசித்து பார்க்கிற ஒரு விஷயம், இன்றைக்கு மத மாற்றங்கள் காட்டுத்தீ போல பரவி கொண்டிருக்கிறது. போற இடத்துல எல்லாம் பாரத தேசத்தினுடைய பண்பாடு, தர்மா, இதனுடைய கூறுகளாலேயே, சிறப்பியல்புகளாலேயே நம்ம விமர்சிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தரை நீங்க பாடி ஷேமிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, என்ன சார் நீங்க ஒரு இதுக்காக சொல்றேன், ஒரு உதாரணத்துக்கு தொப்பையும் தொந்தியுமா இருக்கீங்க, ஏதோ ஒன்று சொல்றீங்க, தலையில முடி இல்லை, இல்லை தலை நரைச்சி போயிருக்கு, அப்படி ஏதோ சொல்லி பாடி ஷேம் பண்ணுறீங்கன்னா ஓகே. ஒருத்தரை பார்த்து என்ன வாட்ட சாட்டமா அழகா உயரமா 6 பேக் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் பாடி ஷேமிங் பண்ண முடியுமா? ஆனால் இந்து தர்மத்தை அப்படி தான் பாடி ஷேமிங் பண்ணுறாங்க. ஏன் உங்களுக்கு பல தெய்வங்கள் இருக்கிறது? ஏனென்றால் இது அறிவியல், இதனால் பல தெய்வங்கள் இருக்கிறது. ஒரு தெய்வத்தையோ ஒரு புத்தகத்தையோ இதை நீ நம்பணும், நம்பினாதான் நீ கட்சியில் இருக்க முடியலன்னா கட்சி விட்டு தூக்கிடுவேன்னு சொன்னால் அது மூட நம்பிக்கை. நம்முடைய இந்து தர்மத்தை பொறுத்தவரை நம்பிக்கை என்பதே கிடையாது.
நம்பிக்கைன்னா ப்ரூவன் தியரி இல்லாமல் நான் நம்புகிறேன், அதான் நம்பிக்கை. ஆனால் இங்கே எல்லாமே அறிவியல். தோப்புக்கரணம் போடுறது அறிவியல். அமெரிக்காவில் பிரெயின் யோகான்னு சொல்லி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கான். உண்மை. நீங்கள் போய் நெட்டில் டைப் பண்ணி பாருங்கள். தீ மிதிக்கிறதுக்கு $8000 வாங்குறான் அமெரிக்காவில். எவ்வளோ? இங்கே அம்மன் கோயிலில் போய் நீங்கள் இலவசமாக தீ மிதிக்கலாம். தீ மிதிப்பதால் ஏற்படுகிற நன்மைகள்னு சொல்லி ஒரு வெப்சைட் போட்டு வச்சுருக்கான். இங்கு நம்பிக்கை என்பதே கிடையாது, இங்கே எல்லாமே அறிவியல். நான் ஒரு விஷயம் தொடர்ந்து யோசிச்சுட்டே இருக்கேன். ஏன் மதமாற்றம் நடக்கிறது? ஏனென்று சொன்னால் நம்முடைய சமூகத்திலிருந்து நம்முடைய இந்து தர்மத்தை பற்றிய உரையாடல் நீக்கப்பட்டு விட்டது. முன்னாடி காதில் பூ வச்சவன கேனையன்னு சொன்னான். காதில் பூ வைக்கிறதுன்றது நம்முடைய தமிழ் சமூகத்தில் ஒவ்வொரு முறை பூஜையின் போதும் நமக்கு இருந்த பழக்கம். அதுக்கப்புறம் காது குத்துறது நம்மளே சொல்ல வச்சான். எனக்கெல்லாம் காது சின்ன வயசுலேயே குத்திட்டாங்க. காது குத்துவது இந்து சமூகத்தில் இருக்கிற ஒரு பழக்கம். அதுக்கப்புறம் பட்டை நாமம் போட்டுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் இப்ப விபூதி அடிச்சுட்டா. எனக்கே விபூதி அடிக்க பார்க்குறியா? இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை நம்மளே சொல்ல வைக்கிறான் சார். இந்த சமூகத்திலிருந்து ஆன்மீகம் பற்றிய உரையாடல் பிரித்தெடுக்கப்பட்டதனால வந்த விளைவு இது. நம்ம ஊரில் சொல்லுவாங்க, நான் சிவனேன்னு உட்காந்துருந்தேங்க, என்கிட்ட வந்து அவன் பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டான். என்ன சிவனேன்னு உட்காந்துருந்தேன்? சிவனேன்னு உட்காந்துருந்தேன், அக்கடான்னு உட்காந்துருந்தேன்னு சொல்லுவோம். அக்கடான்னா என்ன? நேபாள், நீங்கள் நார்த் இந்தியா காஷ்மீர்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா அக்கடான்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சித்தர் பரம்பரை சொல்கிறோம்ல, ஒரு ஞான பரம்பரை, ஒரு நாத பரம்பரை, ஒரு சித்த பரம்பரை, இந்த ஸ்கூல் ஆஃப் தாட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ், அதான் அக்கடா. நம்மால் எவனும் சும்மாவே உட்காந்துல்ல, அக்கடான்னு தான் உட்காந்துருக்கான். யாரும் சும்மாவே உட்காந்துல்ல, சிவனேன்னு தான் உட்காந்துருக்கான். கர்மயோகம் பற்றின புரிதல், ஞான யோகம் பற்றின புரிதல் நம்முடைய சமூகத்தில் இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஒரு முறை வாழ்க்கையில் முழுமையாக தியானத்தில் அமர்ந்த ஒருவனை சத்தியமா சொல்ற மதமாற்றவே முடியாது என்று சொல்லும் பொழுது நம்முடைய குடும்ப சமூகத்தில், நம்முடைய இந்து தர்மத்தினுடைய கூட்டமைப்புக்குள் வாழுகிற ஒரு இளைஞனை, ஒரு குழந்தையை, ஒரு சிறுவனை தியானம் பழக்காமல் வளர்த்தது யாருடைய தவறு? கர்மயோகம்னா என்ன, ஞான யோகம்னா என்ன என்ற உரையாடலை பேசாமே வெறும் சீரியல் பார்த்துட்டு இருந்தது யாருடைய தவறு? யாருடைய தவறு? நான் சொல்றேன், இந்த மண்ணில் மதம் மாற்றப்பட்ட கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் கூட நான் பரிதாபத்தோடு பச்சாபத்தோடு தான் பார்க்கிறேன். அவன் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கை இரையாக்கப்பட்டிருக்கிறான், கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறான். அவனுடைய முன்னோர் அவன் இஸ்லாமியலாக மாறி இருக்கிறான். அவனுடைய முன்னோர் மிகப்பெரிய அளவில் வறுமைக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறான். அதனால் அவன் கிறிஸ்தவனா மாறி இருக்கிறான். ஆனால் நான் இன்னொரு விஷயத்தை பெருமிதமாக சொல்லிக் கொள்கிறேன். வாளுக்கு பயந்திருந்தால் நான் இஸ்லாமியனாக மாறியிருப்பேன், வறுமைக்கு பயந்திருந்தால் நான் கிறிஸ்தவனாக மாறியிருப்பேன். உயிருக்கே பாதிப்பு வந்தாலும் பயப்படாதவன் இந்து. அதனால் நான் இந்துவாக தொடர்கிறேன். ஆனால் இங்க ஒரு உரையாடல் நிகழ்ந்தாக வேண்டும். இந்த புத்தகத்தை படிங்க, மதங்களுக்கு இடையான உரையாடலை படியுங்கள், எல்லாத்தையும் சிந்தியுங்கள். ஒரு விஷயம் இந்த நேரத்தில் நான் எடுத்து வைக்கிறேன். இந்த மேடையை வாய்ப்பாக பயன்படுத்தி, இந்துக்கள்ல 2 வகை இருக்கிறது. சொரணை உள்ள இந்து, சொரணை இல்லாத இந்து. சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுற இந்து, சோத்துல உப்பு போட்டு சாப்பிடாத இந்து. இந்த 2 இந்துக்களுக்கும் இடையில் இங்கு உரையாடல் நடந்தாக வேண்டும். எப்படி அந்த உரையாடலை நடத்த போகிறீர்கள்? நீங்க டாபிக் ஆரம்பிக்கும் போதே இதெல்லாம் எனக்கு வேணாம் நண்பா, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் முருகரை கும்பிடுவேன், பிள்ளையாரை கும்பிடுவேன், நான் அந்த முக்கில் இருக்கிற மாரியம்மன் கோயிலில் டெய்லி போய் சாமி கும்பிடுவேன். ஆனால் அந்த கோவிலை இடிக்கும் பொழுது கொஞ்சம் கூட கவலைப்படாமல் என் பைக்கில் சைட் ஸ்டாண்ட் கூட போடாமல் நான் மாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் வேற கோயிலுக்கு அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு இருப்பான், ஒரு சொந்தக்காரன் ஒருத்தர் இருப்பான்.
அவங்ககிட்ட நீங்க பேசுங்க, ஒரு விஷயத்தை பேசுங்க. இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தில் ஒரு நாள் 365 நாள்ல ஒரு நாள் அந்த விளக்கு தூண்ல விளக்கு எரிந்தால் அது எனக்கு வயிறு எரிகிறது என்று நம்முடைய மாற்று சமூகத்தில் நம்முடைய மாற்று மதத்தினர் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு கிராமத்தில் வெறும் 5 to 10 இஸ்லாமிய குடும்பங்கள் இருக்கிறது என்று சொன்னாலும் கூட அங்க ஒரு மசூதியில ஒரு அந்த இஸ்லாமிய மந்திரம் ஓதப்படுகிறது. இதுவரை எந்த இந்துவும் அதை தனக்கான டிஸ்டர்பன்ஸாக நினைத்ததே இல்லையே. மத நல்லிணக்கம் என்பது இங்க ஒன் சைட் லவாவே இருக்கே. நாங்க மட்டும் அன்பாவே இருப்போம் அப்படின்னு என்னது இது? இதை கேளுங்க. இன்றைக்கு அந்த இடத்துல ஒரு இடத்துல அந்த தூண்ல ஒரு நாள் விளக்கேத்துறதுனால இஸ்லாமியர்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, இங்க இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகும் கூட அந்த இடத்துல விளக்கு தூண்ல விளக்கேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது கூட அதற்காக பூரண சந்திரன் என்கிற மாபெரும் போராளி தன்னுடைய இன்னுயிரை நீத்த பிறகும் கூட இஸ்லாமியர்கள் இவ்வளவு பிரச்சனைக்கு இடையில அந்த தர்காவில் நாங்கள் சந்தனக்கூடு திருவிழா இந்த வருடம் நடத்துவது நியாயமானதாக இருக்காது என்று நினைக்கவில்லையே. இதை நீ யோசிச்சு பாரு. பேசிக் கொஸ்டின்ஸ் கேளுங்க. பிஹெச்டி சிலபஸ் எடுத்துட்டு போய் எல்கேஜி ஸ்டூடெண்ட் கொடுத்தா புரியாது. பேசிக் கொஸ்டின் நம்ம அவங்க ஏன் நினைக்கல? சரி, அந்த சந்தனக்கூடு திருவிழா நடத்துவதற்காக 1 மாத காலம் திருப்பரங்குன்றம் மலை மேல் இருக்கிற காசி விஸ்வநாதர் கோவில் மச்சமுனி சித்தருடைய ஜீவ சமாதி, அங்க மீன் வடிவத்தில் மச்சமுனி சித்தர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். மச்சமுனிநாதருடைய சீடர் தான் கோரக்கர். 18 சித்தர்கள். இவங்கெல்லாம் 18 சித்தர்கள்ல வராங்க. இந்த கோரக்நாத் இருக்காருல்ல, அவர் இந்தியா முழுசும் இருக்காரு. உத்தரப்பிரதேசத்தில் கோரக்நாத் மடத்தினுடைய மகந்த் மடாதிபதி தான் யோகி ஆதித்யநாத் அவர்கள். இந்தியா முழுவதும் இருக்கு சித்தர் பரம்பரை. இந்த நாத பரம்பரை இந்தியா முழுசும் இருக்கு. இந்த மச்சமுனி சித்தருடைய ஜீவசமாதி திருப்பரங்குன்றம் மலை மேல் இருக்கிறது. அங்க சந்தனக்கூடு நடத்துவதற்காக 1 மாத காலம் நாங்கள் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு செல்வதற்காக நாங்கள் வெட்டி வைத்த அந்த கல் படிக்கட்டுகளில் ஏறுவதற்கு எனக்கு அனுமதி இல்லை, ஆனால் ஒரு இஸ்லாமியருக்கு அனுமதி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய உரிமை எனக்கு மறுக்கப்படுகிறது என்று சொல்லும் பொழுது, இங்க இந்த மண்ணில் இந்துக்கள் 2ஆம் தர குடிமக்கள் தானே, செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸ் தானே. இதை கேளுங்க. குமரன் குன்றுல திருப்பூர்ல இன்றைக்கு முருகன் கோவில் இடிக்கப்படுகிறது. குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டோம் சார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அழுகுறார். டெய்லி நான் கோயிலுக்கு வந்து இந்த முருகனை கும்பிடுவேன், என்னால் வயிற்றெரிச்சல் அடக்க முடியலன்னு ஒரு அம்மா வயிறு எரிஞ்சு கத்துது. இந்து முன்னணியுடைய மாநில தலைவர் அங்கு தள்ளிவிடப்படுகிறார், ஹாஸ்பிட்டல் இருக்கார். இவ்வளவு பிரச்சனைகள் நடந்த பிறகும் கூட அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படி தள்ளிட்டு போறான் ஒருத்தன், உங்க ஃப்ரெண்டு, உங்க சொந்தக்காரன், சோக்கால்டு சொரணை இல்லாத சோத்துல உப்பு போட்டு சாப்பிடாத இந்து, அவனை பார்த்து ஒரு கேள்வி கேளுங்க. இதை போன்று தமிழகத்தில் ஒரு மசூதியோ அல்லது ஒரு சர்ச்சோ இடிக்கப்படுகிற காட்சியை உன்னால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? முடியாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம சீன் பார்த்திருந்தா தான் நம்ம மைண்ட் கிரியேஷனே பண்ணும். கோயில் இடிக்கிற சீன் நிறைய கற்பனையில் வரும் நமக்கு, ஏன்னா நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஆனால் டைம் முடிஞ்சு போச்சு, நீங்க தப்பா சொல்றீங்க, 3 நிமிஷம்லாம் இல்லை. ஆனால் இந்த ஒரு காட்சியை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் ஒன்றும் இல்லை சார். அரசு நிலத்தில் இருப்பதற்காக அந்த கோவிலை இடித்தோம். கள்ளக்குறிச்சியில் கலெக்டர் ஆஃபீஸ் கட்டுறாங்க, கட்டி திறந்துட்டாரு ஸ்டாலின் வந்து. அது யாருடைய நிலம்? கோவில் நிலம். கரும்பாயிரம் ஐயனார் கோயில் அரியலூர்ல அந்த கோவில் காடுகள் சிபிஎஸ்இ புக்ல வந்துச்சு, கோவில் காடுகள் என்கிற தலைப்புல ஆயிரக்கணக்கான மரங்களை அழித்து விட்டு இங்க நீதிமன்றம் கட்ட போறாங்க. இங்க ஈசிஆர்ல கலைஞர் பன்னாட்டு நூலரங்கம் 1000 காணி ஆள வந்தார் பெருமாள் சாவைக்காக எழுதி வைத்த நிலம். ஏன் சார் கோவில் நிலத்தில் அரசு வரலாம், அரசு நிலத்தில் கோயில் வரக்கூடாதா சார்? அப்போ இந்த கோவிலை இடிக்கும் பொழுது நம்மளை கிள்ளுக்கிற மாதிரி நினைச்சு இந்த கோவிலை இடிக்கிறாங்களே, அப்ப நம்ம 2ஆம் தர குடிமக்கள் தானே இந்த மண்ணில். அதுல சார் சமூக வலைதளத்தில் பார்க்குறேன், ஒருத்தன் போடுறான்,
ஒரு அந்நிய நாட்டு மதத்தை சார்ந்த ஒரு சகோதரன் போடுறான், உங்களுடைய தெய்வம் தன்னுடைய கோவிலை தானே காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லையே, அந்த சாமியை நீங்க நம்புறீங்களே, கும்பிடுறீங்க. எப்ப பாருங்க, அதாவது ஒரு கோவில் இடிக்கப்படுகிறது, நாம வருத்தத்தில் இருக்கோம், அந்த நேரத்தில் ஒருத்தனுக்கு இதை பேசணும்னு தோணுதுன்னா நம்ம மேல எவ்வளவு வன்மம் இருக்கும். ஆனா என்னைக்காவது நம்ம அவனை பார்த்து கேட்டிருக்கோமா, பாபர் மசூதி என்று சொல்லப்படுகிற கட்டிடம் இடிக்கப்பட்டதே அதை உங்களுடைய கடவுள் காப்பாற்றினாரா என்று நாங்கள் என்றைக்காவது கேட்டிருக்கிறோமா? கேட்க மாட்டோம். ஏன் என்று சொன்னால், அப்படி கேட்டால் உன்னுடைய மனது புண்படும் என்பது எங்களுக்கு தெரியும். நாங்கள் அடுத்தவர் மனதை புண்படுத்துபவர்கள் அல்ல. இந்து தர்மம் இன்னா சொல் என்று சொல்லி கொடுத்திருக்கிறது. அடுத்தவங்க மனசை காயப்படுத்துற மாதிரி பேசுறதுக்கு எங்களுக்கு வள்ளுவர் சொல்லி தரல. இங்கு சொரணை உள்ள இந்துக்களுக்கும் சொரணை இல்லாத இந்துக்களுக்கும் நடுவில் உரையாடல் நடத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இங்கு மதமாற்றம் தடுக்கப்படும். நம்முடைய சமூகத்தில் ஆன்மீகம் பற்றின உரையாடல், யோகம் பற்றின உரையாடல், கர்ம யோகம், ஞான யோகம் பற்றின உரையாடல், ஞான யோகம், ராஜயோகம் பற்றின உரையாடல் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது இந்த மதமாற்றங்களுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும். வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஜி. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அறை